ஏய் ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சௌமியாவோட வீட்டுக்கு சினிமாக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்களாம். அப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு வீடு பூரா நல்லா அலங்கரிச்சாங்களாம். இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரி வா, சௌமியா யாருங்கிற உண்மையை எல்லாருக்குமே சொல்லிடலாம். வா வா, சீக்கிரம் வா. நாம எங்கேயும் போக வேண்டாம். வெளியே போய் என்ன சொல்லுவோம்? சௌமியா திருநங்கன்னு சொல்றதா? அப்ப நாம யாரு? நாமளும் திருநங்கைக்கு தானே. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு மறுபடியும் புத்தி கேட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னைக்குதான் நான் சுய நினைவுக்கு வந்திருக்கேன். நிஜமா நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம எல்லாரும் சுயநலவாதிங்க. நம்மளோட தேவைக்காக சௌமியாவை நாம எல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம். உண்மை என்னன்னா, நாம எல்லாரும் சௌமியாவை பார்த்து பொறாமப்படுறோம். ஏன்னா அவ மேல அக்கறை காட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் விலை மதிப்பில்லாத அருண். அவளோட புருஷன் அவளுக்கு ஒரு சராசரி வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு. அதோட அவன் மேல உயிரைய வச்சிருக்காரு. அவன் மேல அக்கறை காட்டுறாரு. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு எழுதி வைக்கல போல இருக்கு. மக்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவளோட ரகசியத்தை உடைக்கிறதுக்கு எங்க வேணும்னாலும் போயிடுறோம். ஆனா அவமான சௌமியாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் சேர்த்துதான். இன்னிலிருந்து இந்த போராட்டத்துல நான் உன் கூட இல்ல. சௌமியாவுக்கு ஆதரவா நான் சௌமியா கூட இருக்க போறேன். அவளுக்கு துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதோட உண்மையை சொல்லணும்னா நீயும் இந்த பகையை மறந்துடு. இதுலலாம் எதுவுமே இல்ல. உனக்கு நிஜமாவே புத்தி கெட்டுதான் போயிருச்சு. ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. கடவுள் நம்மளையும் அந்த சௌமியாவையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காருனா, அப்புறம் அவ தலையெழுத்த மட்டும் ஏன் நல்லா எழுதியிருக்காரு சொல்லு. அப்புறம் நம்மளோட இந்த போராட்டம் வெறும் சௌமியா கூட மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூடயும் தான். அப்புறம் நான் அந்த சௌமியாவை நிச்சயம் நம்மள மாதிரி ஆக்கியே தீருவேன். நீ வேணா பாரு, நிச்சயமா அந்த சௌமியா நம்ம கிட்ட வந்தே தீரணும். புரிஞ்சுதா? ஒருவேளை என்னோட வாழ்க்கையும் சௌமியா மாதிரி எழுதியிருந்தா, அப்படி இல்லைன்னா அருண் மாதிரி எனக்கும் ஒரு துணை கிடைச்சிருந்தா, அவர் என்ன புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் நம்ம மேல கை வச்சிட்டான்டா. இது எல்லாமே அந்த அருணாலதான். இனியும் அவனை விட்டு வைக்க கூடாது. அந்த அருணை கொல்லணும், உயிரோட விடக்கூடாது. பூட்டு போட்டிருக்கு. 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? சௌமியாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லி ஆனும் சௌமியா. உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப புனிதமானவ சௌமியா. உன்ன மாதிரி ஒருத்திய பார்க்கவே முடியாது. உன்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. என் இதயத்தையே நீ திருடிட்ட சௌமியா. நான் சொல்றது உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களுக்கு போதை ஏறிடுச்சுங்க. நீங்க வாங்க சௌமியா, சொந்த பணத்துல குடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் கவிதையே வருது, மனசுக்குள்ள இருந்து வருது. மல்லிகாக்கா, ஹலோ. சௌமியா, நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிருக்கீங்களா? ஆமாக்கா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். ஏதோ வந்துருவோம். ஏய், ஹலோ, நான் அருண் பேசுறேன். வணக்கம். நாங்க
நாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டோம். நாங்க இன்னைக்கு ராத்திரி முழுக்க ரோட்லயே சுத்திக்கிட்டே இருக்க போறோம். நீங்க நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுல போய் தூங்குங்க. குட் நைட். என்னங்க பண்றீங்க? அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. தப்பா எடுத்துக்க வாய்ப்பே இல்ல. அவங்க ரொம்ப புத்திசாலி. அவங்களுக்கு ஒரு தீவிர காதலனுடைய உணர்வுகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் அதிகமா எதுவும் பேசலையே. அது இந்த சரக்கு இருக்குல்ல சௌமியா, அது ரொம்ப மோசமானது. உள்ள போச்சுன்னா நான் வேற மாதிரி ஒரு ஆளா மாறிடுறேன். சரி வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு வர மாட்டேன் சௌமியா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். நான் நாளையில இருந்து நான் வேலைக்கு போனோம்ல. நாம வெளியே இருக்கோன்றது கூட புரியாம பேசுறீங்க. வாங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, அப்புறமா இந்த பேச்செல்லாம் பேசிக்கலாம். இல்ல சௌமியா, இப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கானே இந்த அருண், இது வெறும் மாஸ்க் மட்டும்தான். உள்ளுக்குள்ள எங்க இருக்கிற அருண் ரொம்ப சோகத்துல இருக்கான். ரொம்ப சோகத்துல இருக்கான். எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரியாது. எனக்கு ராத்திரியும் பகலும் ஒரே கனவு. அது மட்டும்தான் எப்பவுமே என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு முறை நம்பிக்கை வரணும், அவ்வளவுதான். நீ தனியா வாழ முடியும்னு, தனியா இந்த உலகத்தோட உன்னால போராட முடியும்னு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னோட கவலை எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். சரிங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க வாங்க வாங்க. ஏய், இங்க இருந்து போ. என் சௌமியாவையா பயமுறுத்துற நீ? போ. ஓடு. என்ன சௌமியா, அது ஓடி போச்சு தெரியுமா சௌமியா? என்னோட சின்ன வயசுல நான் என்ன அவ்வளோ பயம். அப்புறம் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். நினைக்கும் போது அசிங்கமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஒரு மிருகத்தை பார்த்து பயப்படுறதா? அப்புறம் என் பயத்தை நான் எதிர்த்து போராடினேன். அதுக்கப்புறம் பயமே இல்லாம போயிடுச்சு. அதே மாதிரி வாழ்க்கையில ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, பயத்தோட தோல்வி ஏத்துக்கிறதோ இல்ல அந்த பயத்தை எதிர்த்து நிக்கிறதோ எங்க எல்லாமே இங்க தான் இருக்கு சௌமியா. அன்னைக்கு நீ அந்த ரவுடி எல்லாரையும் அடிச்சல்ல, அப்ப என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. தெரியலங்க, அன்னைக்கு நீங்க பிரச்சனையில இருந்ததை பார்த்ததும் திடீர்னு தைரியம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சண்டை போட்டதே இல்ல. ஆனா எப்படி? ரைட், அப்படிதான் இருக்கணும். நீ உனக்குள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாரு, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன், ஒருவேளை நாளைக்கு நான் உன் கூட. மறுபடியும் அதே பேச்சா? ஏங்க இப்படி? நான் தான் பேசிட்டு இருக்கல சௌமியா, இரு. ஒருவேளை உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் நீ அவங்க எல்லாரையும் எதிர்த்து போராடணும். உனக்கு பயமே இருக்க கூடாது. நான் சொல்றேன். இன்னைக்கும் பொண்டாட்டி கூட மாட்டிட்ட. ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவன் பொண்டாட்டிய சுற்றலாம். என்ன சுட்டுதான் பாரு, ஆனா நீ ஒரு இடம் இருக்க மாட்ட. அப்படியா? இவ உன்னோட பொண்டாட்டி தானே? அப்ப முதல்ல இவளை சொல்ற. இவளே செத்து போனதுக்கு அப்புறம் உன்னால எங்களை என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டு தான் போவோம். அப்புறம் முதல்ல உன்னோட மனைவிய உன் கண்ணு எதிரிலேயே துடி துடிக்க கொன்னுடுவேன். அப்புறம் உன்ன ட்ரெய்லர் காட்டினது போதுண்டா, படத்தையே இப்ப போட்டு காட்டிடுவோம். இன்னைக்கு உனக்கு எண்டு கார்டு தான். Finish.
எனக்கு இது சௌமியா இங்க நிக்க வேண்டாம். ஆமாங்க வா, போலாம். வாங்க போலாம். கொலை பண்ணிட்டு எங்க தப்பிக்க பாக்குறீங்க? இல்ல இல்ல இல்லங்க, இவர் எதுவுமே பண்ணல. அவங்க எங்கள இல்ல இன்ஸ்பெக்டர். வண்டியில ஏத்துங்க. இல்லங்க, இல்ல இவர் எதுவுமே பண்ணல. சீக்கிரம் போங்க. நாங்க உண்மைதான் சொல்றோம். இன்ஸ்பெக்டர். சரிங்க சார். ஏய் வா வா. சீக்கிரம் இவனை வண்டியில ஏத்துங்க. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. சௌமியா நீ போ. இல்லங்க போ. இல்ல நீ நான் வீட்டுக்கு உங்களை போ சௌமியா. போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். இன்ஸ்பெக்டர் இதோ பேசாம இங்க போமா. பாருங்க. சௌமியா. இல்ல இல்ல இவரை கூட்டிட்டு போகாதீங்க ஏய், ப்ளீஸ். அவர் இந்த ஏறு, தப்பு வீட்டுக்கு பண்ணல. இல்ல வீட்டுக்கு போ சௌமியா. வேண்டாம். பத்திரமா வீட்டுக்கு போ. please. நீங்க இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேங்க. அவர் மேல தப்பு இல்ல. அவரை விட்டுருங்க. சார் இன்ஸ்பெக்டர். சார் ஒரே ஒரு முறை என் சௌமியாவை நான் பார்க்கணும் சார். நான் அவகிட்ட புரிய வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சார். போலீஸ்காரங்க கொலைகாரங்க பேச்ச கேட்கிற அளவுக்கு இன்னும் கரெக்ட் ஆகல என்ன? இவனை இழுத்துட்டு போய் லாக்அப்ல தள்ளுங்க சீக்கிரம். ப்ளீஸ் சார், என்ன ஒரு முறை நீங்க என் சௌமியாவை சந்திக்க விடுங்க சார். இப்பதானே சொன்னேன், முடியாதுன்னா முடியாது. அவங்கள உள்ள வரவிடாதீங்க, அப்படியே தடுத்து நிறுத்துங்க. ப்ளீஸ் நான் ஒரே ஒரு தடவை இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட பேசணும். நீங்களா உள்ள வரக்கூடாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசணும். தான் சொல்றேன் இல்லைங்க, நீங்களா உள்ள வரக்கூடாது. மல்லிகாக்கு ஃபோன் பண்றேன், சுமதிக்கு ஃபோன் பண்றேன். யாரு வந்திருக்காங்க இந்த ராத்திரியில டிஸ்டர்ப் பண்றாங்களே? சார் இருக்காரா? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? இந்த ராத்திரியில வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது அர்ஜுன் தாஸை பார்க்கணும். அண்ணா ஆமா, வாங்க. அர்ஜுன் தாஸ் சார். அண்ணா அண்ணா பாருங்க, இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இந்த நேரத்துல? என்ன விஷயம்? சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க பையன் அருண். அருண் என்ன செஞ்சா? அருண் ஒரு ஆளை ஷூட் பண்ணிட்டார். அந்த ஆளு ஸ்பாட்லயே செத்துட்டார். யார சுட்டா? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். எங்க எங்க என் பையன்? இப்ப லாக்அப்ல இருக்காரு. அப்புறம் அருண் ஷூட் பண்ணது அவரோட வீட்டுக்கு தீ வச்ச 2 பேர்ல ஒருத்தன். தீ வச்சதுனால சுட்டுட்டானா? என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? இல்ல நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, நான் என் பையனை இப்ப உடனே பார்த்தாக்கணும். நான் கண்டிப்பா பார்க்கணும். எங்க அவன் சொல்லுங்க. நான் உடனே அவனை பார்க்கணும். வாங்க வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. வா போலாம். வா. ஷனு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ குழந்தைய நல்லா பார்த்துக்க.
என்னாச்சு? நீங்க போங்க. நான் அங்க வர்றது நல்லதில்ல. சரி வா போலாம். அக்கா, பாட்டி, அருண் எங்க? அவரு லாக்அப்ல இருக்காரு. இவங்க உள்ள போய் பார்க்கிறதுக்கு என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, நீங்க இருங்க, நான் பாக்குறேன். இங்க பாருங்க, நீங்களாம் உள்ள வர முடியாது. ஏன் முடியாது? மேம் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். புரிஞ்சுக்கோங்க பெரியம்மா. இன்ஸ்பெக்டர், என் பையனை விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. ஏன்னா இந்த தடவை அவரு ஒரு மர்டர் செஞ்சிருக்காரு. நீங்களும் உங்க கேஸ தூக்கி குப்பையில போடுங்க. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல, என் பையனை இப்பவே விடுங்க. இங்க பாருங்க மேடம், இது ஒண்ணும் சின்ன கேஸ் இல்ல. ஒருவேளை சின்ன கேஸா இருந்திருந்தா வழக்கம் போல நானே விட்டிருப்பேன். ஆனா இந்த தடவை எங்களால ஒண்ணு செய்ய. சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு எல்லாம் தரேன். எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. ஆனா என் பையன் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், நேத்துக்கு நான் உங்ககிட்ட கோவத்துல ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா நான் கோவமா தான் பேசிட்டேன். அது எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா உங்ககிட்ட கை கூப்பி கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மனசுல உன்னை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி அவசரப்பட்டு நான் உங்களை தூக்கி எறிஞ்சு பேசவே மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். அருண், அருண், நான் உன்னை இங்க கண்டிப்பா இருக்க விட மாட்டேன்டா. நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு தான் தெரியுமே. ஆமா, நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். நிச்சயமா. நீ எதுவும் பண்ணல, நீ அவனை சுடல. கேளு, அங்க அப்பா கிட்ட சொல்லிடு. என்கிட்ட சொல்லுடா. நான் தான் சுட்டேன் பிரீத்தி. அவன் என் சௌமியாவை துப்பாக்கியால சுட்டான்னு பார்த்தான். அவளை கொல்ல முயற்சி பண்ணா. அப்புறம் உங்களுக்கே தெரியும், என் சௌமியா கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்.